அன்புள்ள ஆயாவுக்கு, உன்னை உயிருக்குயிராக காதலிக்க உன் பேரன் எழுதும் கடிதம். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் அழகில் மயங்கி உன்னையே காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். என் இதய சிறையில் உன்னை அடைத்து வைத்து விட்டேன். நீதான் எனக்கு மனைவியாக வர வேண்டும். என் இதயத்தில் உனக்கு மட்டும்தான் இடம், வேற எந்த பெண்ணிற்கும் இடம் இல்லை. அதை புரிந்து கொள். அதனால்தான் உனக்கு கடிதம் எழுதுகிறேன். நாளை 9 மணிக்கு உன்னுடைய முக்கியமான துணி மற்றும் ஆதார் கார்டு, அது இல்லாமல் தாத்தாவுக்கு தெரியாத 10,000 எடுத்துக்கொண்டு செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கு வந்துவிடு. நாம் ஓடி போகும் விஷயம் தாத்தாவுக்கு தெரிந்தால் நம் இருவரையும் மரத்தில் கட்டி போட்டு அடிப்பார். நாம் ஓடி போனால் உனக்கு கால் வலிக்கும் என்று கவலைப்படாதே. ஆட்டோவுக்கு துட்டு கொடுத்து உன்னை இட்டு கொண்டு செல்கிறேன். தபார், நீ மட்டும்தான் எனக்கு வேணும், வேற யாரும் வேண்டாம். நான் எங்க அம்மா அப்பா கூட வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைத்து வரேன். நீ வந்து கணவனே கண்கண் தெய்வம், உங்க வீட்டுக்காரர் முக்கியம்னு நினைக்கிற மாரி இருந்தால் உனக்கு அவ்வளவுதான். தபார், தாத்தாவை மறந்துட்டு என்னை மனதில் ஏற்றி கொண்டு செங்கல்பட்டு ரயில் நிலையத்துக்கு வர வையப்பாரு. நாம் 2 பேரும் ரயில் ஏறி எங்கேயாவது சென்று கோயில் தாலி கட்டிவிட்டு குடும்பம் நடத்தலாம். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. தாத்தா எப்படி வைத்திருந்தாரோ அதை விட மேலாக உன்னை நான் வைத்திருப்பேன். புரியுதா? என் காதலை ஏற்றுக்கொண்டு இன்னிலிருந்தே துணி ஏற கட்டிக்கின்னு எல்லா துணியும் எடுத்துக்கின்னு துட்டையும் எடுத்துக்கின்னு ஒழுங்கா வர வையப்பாரு. அப்படி வராமல் என்னை ஏமாற்றினால், போன வாரம் நாம் ஜாலியாக போனில் பேசி கொண்டிருந்தோம், அதை நான் ரெக்கார்டு செய்து வைத்திருக்கிறேன். அதை எல்லாரிடமும் காட்டி விடுவேன். புரியுதா? உன்னை தவிர எனக்கு வேற எந்த பெண்ணும் வேணான்னு முடிவு எடுத்துட்டேன். நீ வேணும்னா நான் எதை வேணாலும் செய்ய தயார். என் காதலை ஏற்றுக்கொண்டு நாளை 9 மணிக்கு செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடு. புரியுதா? இப்படிக்கு உன்னை உயிரா காதலிக்கும் காதலன்.